மக்களே, மாலை வணக்கம். நான் கேப்டன். எப்படி இருக்கீங்க? நேற்றைய தினம் அன்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக தேசிய தலைமையை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்து விலகியிருக்கிறார். அதுதான் ஹாட் டாபிக். அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் யாருன்னா அப்படின்னு ஆரம்பித்தா நீங்களும் சிரிச்சிடுவீங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. தமிழகத்தில் மட்டுமில்லை, தமிழகம் தாண்டியும் அவர் ரொம்ப பிரபல்யமானவர். அது சம்மந்தமாக அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்கள். சரியா? என்ன இந்த திடீர் விலகலின் காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 18 மாதங்களாகவே அண்ணாமலை அவர்கள் இப்போ வளைகிறவர் அப்போ வளைகிறவர்னு பேச்சாகவே இருந்தது. கடைசியாக எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் போங்க கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கெனவே எலெக்ஷனை வெற்றிகரமாக முடித்து கொடுத்து 25 எம்எல்ஏ சீட்டில் இருந்தாங்க. ஒரு வெற்றி, ஒரு எம்எல்ஏ ஊட்டி தொகுதியில் 1000 வாக்கு வித்தியாசம் ஜெயித்தார். அந்த வெற்றியை வாங்கி கொடுத்து வெற்றிகரமாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. சரி, வெளியே வந்தவர் சமூக வலைதளத்திலாம் மக்களுக்கு கேள்வி என்னன்னா, சரிப்பா ராஜினாமா கடிதம் இங்கே தமிழக பாரதிய ஜனதாவோட தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்துருக்கலாம். இல்லையா, அவங்க கட்சியே வேணாயான்னு வெளியே வர மனுஷன் ஒரு இமெயில் அனுப்பிட்டு வெளியே வந்திருக்கலாம். அதையும் அவர் செய்யலை. ஃப்ளைட் ஏறி போய் 2 ஜிஐ சந்திச்சிருக்கிறாரு. மோடி ஜியையும் அமித்ஷாவையும் சந்தித்து இதனுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு பேசி கடைசியில் தேசிய தலைவர் நிதின் நவீன் அவர்களை சந்தித்து தன்னுடைய 5 பக்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுக்கு கடிதத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு 4 வரியில் முடித்து பத்திரிகைகளுக்கு செய்தி அனுப்பிட்டார். இதோட சுப முகூர்த்தமாக முடிந்து தமிழகம் வந்து இறங்கி அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்னு தான் பேச்சாக இருந்தது. அது சம்மந்தமாக நேற்று ஒரு ½ அன் ஹவர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அதில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுன்றது என்னுடைய எண்ணம். அதில் அதிகமாக படித்த மக்களை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதனால முதல்ல நான் ஒரு இயக்கமாக வி த பீப்புள் அப்படிங்கிற ஃப்ரெண்ட் ஒரு இயக்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அதோட ஆன்லைன் எங்கேயும் அவர் கொடுத்துருந்தாரு. இதில் விருப்பப்பட்ட மக்கள் சேர்ந்துக்கலாம். அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்ந்ததுக்கப்புறம் இதை நான் ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவேன் அப்படின்னாரு. அதோடு அவர் இந்த காணொலியில் என்ன சொல்கிறாருன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பேரில் அப்துல் கலாம் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டரை நான் கோயம்புத்தூரில் திறக்கிறேன். அது எதற்காகனா, என்னுடைய இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக உருப்பெறும் பொழுது ஒரு வார்டு மெம்பர் எலெக்ஷன் நிற்கிறதா இருந்தாலும் அவருக்கும் இந்த சென்டரில் ட்ரைனிங் கொடுத்து தான் நான் எலெக்ஷனில் நிற்க வைப்பேன். வார்டு மெம்பராக இருக்கலாம், ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கலாம், ஒரு எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் இங்கே ட்ரெயின் ஆகி தான் வருவாங்க அப்படிங்கிறாரு. சரி, வி த பீப்புள் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட் அந்த இயக்கத்தோட லிங்க் வெளியே 2-3 மணி நேரத்திற்குள்ளாகவே 7.5 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அதுதான் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ எல்லோரும் காத்திருந்துருக்காங்க, அண்ணாமலை எப்போ இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்குவார், நம்மளாம் போய் ஓடி போய் சேரணும் அப்படின்னு சேர்ந்துருக்காங்க. நம்ம இன்னும் சேரலை. நம்மளாம் கழகத்தோட பிள்ளைகள்லாம் நம்மளாம் கழகத்து கூட தான். ஆனால் அண்ணாமலை ஓகே அந்த இயக்கத்தை சேர்ந்துருக்காங்க. இன்று என்னென்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 1 மில்லியன் தாண்டிட்டுங்கிறாங்க, 10 லட்சத்தை தாண்டிட்டு அப்படிங்கிறாங்க. என்னுடைய கணிப்பு இன்னும் 2-3 நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, இயக்கம் வேறு லெவலில் இருக்குது அப்படிம்பாங்க. இன்று ஒரு பிஜேபியில் இருக்கிற ஒரு மகளிர் அணியுடைய ஒரு மெம்பர் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலையை நான் பனையூரில் சந்தித்தேன், 1 மணி நேரம் பேசினேன், இன்னும் 6 மாதத்துக்குள்ளாக நாங்கள் இதை அரசியல் இயக்கமாக மாற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது என்னுடைய பார்வையில் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு, இதை நான் முன்பே கணிச்சது தான். எப்படி கணிச்சேன் அப்படின்னா, எப்படி இந்த மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்தப்போ 9-10 மணிக்குள்ளாகவே கழகத்தின் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரவுண்ட்லேயும் மேலே போகாமல் அப்படியே உட்காந்து ஒரே ரவுண்டில் கீழே நின்னார். தமிழக வெற்றி கழகம் அதுவும் 9-10 மணிக்குள்ளாகவே 100 தொகுதியை தாண்டி 107 தொகுதியில் பண்ணி நிற்க வச்சுருந்தாங்க. அப்போயே நினச்சேன், ஓகே நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டோட தொடர்ச்சியாக தான் நான் அண்ணாமலையோட இந்த வி த பீப்புள் இயக்கத்தையும் அது அரசியல் கட்சியாக மாறுறதையும் பார்க்குறேன். என்னுடைய கணிப்பு, என்னுடைய எண்ணம், இது தொடர்பான என்னுடைய எண்ணத்தை நான் வர்ற வீடியோவில் தெளிவாக பேசுவோம். அண்ணாமலை அவர்களுடைய அந்த இயக்கம் அரசியல் இயக்கமாக மாற போகிறத பற்றியும்,
இதை குறிப்பாக என்ன பார்க்குறேன்னா, அந்த ஸ்கிரிப்டட் இருக்குல்ல, அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டோட இடைவேளையாக தான் இதை நான் பார்க்குறேன். அண்ணன் விஜய் சிஎம் ஆனதும், அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த வி த பீப்புள் அப்படிங்கிற இந்த ஃப்ரெண்ட் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கதையும், இதனுடைய தொடர்புபடுத்தி பேசப்பட்ட ஐயா ரஷீனி அவர்களுடைய துணைவியார் லதா அம்மையார் இன்னொரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த சைடு ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சேருவாங்களாம். ஸோ இதை அனைத்துமே இந்த பவுண்டர் ஸ்கிரிப்டோட இடைவேளையாக தான் நான் பார்க்குறேன். இதை பற்றி என்னுடைய எண்ணத்தை வரும் காணொலியில் தொடர்ச்சியாக நாளை விரிவாக பேசுகிறேன். பாய்.